ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம கோலங்கள் மட்டுமல்லாமல் மலரும் நினைவுகள் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நான் சின்ன வயசில் படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையோட 11வது நாள் தொடர்ச்சியாக கடுமையான முயற்சி அப்படிங்கிற அந்த கதையோட தொடர்ச்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கே தெரியும், கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கதை புரியும். ராமன், பீமன், சோமன் 3 பேரும் தசரத மலையில் அந்த வசிஷ்ட மரத்தோட்டில் உள்ள பழத்தை பறிக்கிறதுக்காக போனாங்க. ஆனால் அவங்களால பறிக்க முடியாதனால ராமனும் பீமனும் 2 அதை முடியவும் அவங்க என்னென்னா திரும்ப அந்த ஸ்ரீநகருக்கே திரும்பிட்டாங்க. ஆனால் சோமன் மட்டும் இப்போ போயிட்டுருக்கிறான். சோமன் வேறொரு பக்கம். அவன் என்ன பண்ணான்னா கிழக்கு திசைக்கு போனான் இல்லையா, அங்கே முதலைகள்கிட்ட ஒரு காட்டுவாசிகள்கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. அந்த காட்டுவாசிகள் நாங்கள் பலி கொடுப்போம் அப்படின்னா, நாங்கள் எங்களோட தேவதை எங்களோட கடவுள் இந்த முதலைகள் இருக்கிற இந்த ஆற்றுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் இது மாதிரி உயிர்களை பலி கொடுப்போம், உங்கள் 2 பேரையும் நாங்கள் இந்த முதலை இருக்கிற இந்த ஆற்றுக்குள்ளே போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கேட்டாங்க. உடனே சோமன் கேட்குறான், அப்போ நாங்கள் தப்பிச்சு வந்துட்டால் எங்களை விட்டுருவீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சு வந்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலைவர் சொல்கிறாரு. அப்போன்னா சோமன் சொல்கிறான், அப்போன்னா ஃபஸ்ட்டு முதலை இருக்கிற ஆற்றுல எண்ணெய் தூக்கி போடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. நான் தப்பிச்சு வந்துட்டேன்னா எங்கள் 2 பேரையும் நீங்கள் விடுதலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கடவுளும் ஒத்துக்கிட்டார், காட்டுவாசியோட தலைவரும் ஒத்துக்கிட்டார். இவங்க உடனே என்ன பண்ணுறான்னா சோமனை தூக்கி அந்த முதலைகளை நிறைய முதல்ல இருக்கிற அந்த ஆற்றுல தூக்கி போடுறாங்க. முதலைகள்கிட்டேருந்து இவன் நிறைய வித்தையெல்லாம் காமிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துடுறான். அப்போ உடனே அந்த காட்டுவாசி தலைவர் நினைக்கிறாரு, நம்ம தேவதை நம்மளோட கடவுள் இவங்களை பழி வாங்க சாப்பிடலை, அதனால் இவங்க பழியிடுறதை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரையும் திருப்பி அனுப்பிடுறாங்க. இவர் கூட வந்தாரில் ஒருத்தரும் இந்த சோமனும் திரும்ப அந்த கிராமத்துக்கே போயிட்டு அந்த கிராமத்துலேருந்து இவன் பார்க்குறேன், இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ கிட்டத்தட்ட 1.5 மாதம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளால் போய் அந்த தசரத மலையை கண்டுபிடிச்சி பழத்தை பறிச்சுட்டு 3 மாதத்துக்குள்ளே வர முடியாது, அதனால் நம்ம திரும்ப ஸ்ரீநகருக்கே போயிடலான்னு 3 பேரும் ஸ்ரீநகருக்கே போயிட்டாங்க. இப்போ 3 பேரும் போய் அந்த யோகியை பார்க்குறாங்க. அந்த கிருபானந்த யோகி சொன்னார் இல்லையா, 3 பேரையும் பார்க்குறாங்க. இவங்க கதையெல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு இப்போ சொல்கிற மாதிரி ஜமீன்தார் நீங்கள் 3 பேருமே பழம் கொண்டு வரல, ஆனால் உங்களில் யார் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள ஜமீன்தார் தத்தெடுத்துப்பாங்க, ஸ்வீகார புத்திரனா அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இதில் டக்குன்னு இவங்க 3 பேரோட கதையும் கேட்டு உடனே ராமன் இருக்கான் இல்லையா, ராமனை அந்த ஜமீன்தார் தத்தெடுத்துக்கிட்டாரு தன்னோட குழந்தையா. இப்போ டக்குன்னு வேதாளம் இருக்கு இல்லைங்களா, அது கதையை நிறுத்திடுச்சு. மன்னா, இவங்க 3 பேருமே கஷ்டப்பட்டாங்க, ஏன் ராமனை மட்டும் இவங்க ஸ்வீகார புத்திரனா தத்தெடுத்துக்கிட்டாங்க, ஏன் அந்த பையனை தத்தெடுத்தாங்க, இதுக்கு நீ சரியான பதில் சொல்லணும். நீ பதில் சொல்லாட்டியும் உன்னோட தலை, உனக்கு தெரிஞ்சும் பதில் சொல்லாட்டியும் உன்னோட தலை சுக்கு நூறாக வெடிச்சிரும். நீ பதில் சொல்லிட்டீன்னா உன்னோட மௌனம் கலைஞ்சிரும், நான் திரும்ப முருங்கை மரத்துலேயே போய் வேதாளமாக தொங்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. இவங்க 3 பேருமே சேர்ந்தாப்புல கஷ்டம்தான் பட்டாங்க. இந்த கிருபானந்த யோகிங்கிற இந்த 3 பேரோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். அவனுக்கு தெரியல, அவன் எப்படி இவனுக்கு போய் சுவீகார புத்திரனா ராமனை அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி வேதாளம் பேசிட்டு இதுக்கு முடிவு கேட்குது, அதுக்கு பதில் கேட்குது. உடனே விக்ரமாதித்தனுக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு. அதனால் தெரிஞ்சுட்டு சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா, சரி பதிலை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா பதில் சொல்கிறான். ராமனை அந்த யோகி சுவீகார புத்திரனை அறிவித்தது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான், அதுதான் சரியானதும் கூட. ஏன் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க அந்த ராமன், பீமன், சோமன் 3 பேரில் பீமனும் சோமனும் அவங்கவுங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. அதனால பிடிச்ச வேலையே, அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை ப்ளஸ் பிடிச்ச வேலை 2யும் செய்கிறதுனால அவங்க அதை சந்தோஷமாக செஞ்சுருப்பாங்க. அதோட கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் ராமன் ரொம்ப நல்ல கல்வியறிவு வாய்ந்தவன், ஆனால் அவன் செஞ்சது எடுபிடி வேலை, கொத்தடிமை வேலை. அவன் டெய்லி நம்ம இவ்வளோ படிச்சுட்டு இது மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வேலையை செய்கிறோமே அப்படின்னு சொல்லி அவன் டெய்லி மனசு வருத்தப்பட்டான். இருந்தாலும் அந்த தசரத மலையே அவர்கிட்டேருந்து கேட்டு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் தான் அவன் என்ன பண்ணனான்னா அந்த அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டான். அப்போ அவன் தான் உண்மையாக தசரத மலையில் உள்ள அந்த பழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணினவன், சிரத்தை எடுத்தவன். அதனால் ராமன் தான் சரியான தேர்வு அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட பதில் சொல்லவும்
நீ சரியான பதில் சொல்லிட்ட, அதனால உன்னோட மௌனம் கலைஞ்சு போச்சு, நான் திரும்பவும் முருங்கை மரத்துக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அது பறந்து போய் முருங்கை மரத்தில் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறான்னா விக்ரமாதித்தன் திரும்ப துரத்திக்கிட்டே போய் முருங்கை மரத்தில் ஏறி அந்த வேதாளத்தை வெட்டி அந்த கீழே இறக்கி போட்டு அதுக்கு பிறகு இறங்கி வேதாளத்தை முதுகில் தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். திரும்பவும் பழையபடி வேதாளம் வந்து பேச ஆரம்பிக்குது. மன்னா, நீ பண்ணுற கடுமையான முயற்சியை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு கடுமையான முயற்சி செய்கிறீன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். ஆனால் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற ரொம்ப அற்புதமான சக்தியை வந்து சும்மா வெட்டியான வேலைக்கெல்லாம் பயன்படுத்தி அந்த சக்தியை வந்து வீணடிக்கிறாங்க. ஆனால் நீ முயற்சி செய்கிறத பார்த்தா நீ ஏதோ ஒரு நல்ல செயலுக்காக தான் நீ இதை பண்ணுற அப்படின்னு எனக்கு தோணுது. கேளு, இவன் மாதிரி நீயும் வீணாக போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவை பற்றிய கதையை சொல்லுது. இது வந்து இந்த கதையோட பேர் வந்து நம்ப முடியாத உண்மை. அதாவது ரவிவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருக்கிறான். அவன் வந்து விதர்ப்ப நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறான். அந்த ரவிவர்மனுக்கு ஒரு என்ன ஒரு ஆசைன்னா, எப்போ பார்த்தாலும் புதுமையே தேடிக்கிட்டே இருக்குது. வினோதமான, ஆச்சரியமான, அதிசயமான ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகளை வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ரவிவர்மனோட ஆசை. அதனால் இவன் வந்து இந்த புதுசு புதுசாக தேடுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவான்னா, அவனோட அதிகாரம், ஆட்சி இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் மந்திரி, அமைச்சர்கள், அப்புறம் அதிகாரிகள்ட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டு இவன் இப்படியே ஊர் பூரா எல்லாம் எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி அதில் என்ன ஆச்சரியமான விசேஷம் நடக்குது அதையெல்லாம் தேடி அதை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான் எப்போதுமே. இப்படி பண்ணிகிட்ருக்கும்போது இடையில நாட்டுக்கு வந்து அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு, முதல் மந்திரியெல்லாம் கூப்பிட்டு நாட்டோட நிலைமையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாட்டு மக்கள் நாடு எல்லாம் நல்லா சீராக நல்லபடியாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மந்திரிகளும் பதில் சொல்லுவாங்க. இப்படி அப்புறம் திரும்ப போயிட்டு ஒவ்வொரு நாட்டுக்காக போய் அங்கே என்னென்ன விசேஷம், அதில் அங்கே என்ன அதிசயம் நடக்குது இப்படி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, மகாபாரதத்தில் வந்து ஒரு கதை வரும் இல்லையா, மகாபாரதத்தில் மயன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பெரிய மாளிகையே நிர்மாணிப்பான் இல்லையா, பெரிய மாளிகையை உருவாக்குவான். அதை கேள்விப்பட்டோன்னே இவனுக்கு ஒரு ஆச்சரியம். சரி, நம்ம நாட்டிலையும் என்ன தான், நம்ம ராஜ்யத்துலேயும் என்ன அதிசயம் நடக்குது, அதை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, முதல் மந்திரியை கூப்பிட்டு வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து ஊர் மக்கள் எல்லோரும் வர்ற மாதிரி ஒரு சபையை கூப்பிட்டுங்க, எல்லோரும் ஊர் மக்கள்லாம் திரண்டு வர்ற மாதிரி சபையை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அதில் நம்ம நாட்டில் நடக்கிற ஏதாச்சும் வினோதமான செயலை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த சபையில் வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து சபையெல்லாம் கூடிருச்சு. ஊர் மக்களில் ரொம்ப திரளாக சேர்ந்து கூட்டமாக இருக்கிறாங்க. அரசர் வந்து அவரோட சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட